அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.3ல 6th ப்ராப்ளம். A lift in a building of height 90 feet with the transparent glass wall is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduced to 30 degree. The fountain is 30√3 feet from the entrance of the lift. Find the speed of the lift which is descending. லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் லிஃப்ட். அதாவது கண்ணாடி மாதிரி உள்ள ஒரு லிஃப்ட், மேலேங்களையும் போகிறது தெரியும். ஒரு லிஃப்ட்டு ஒரு பில்டிங்கில் லிஃப்ட்டு மேலேங்களே இறங்கிட்டுருக்கு. அதே இங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்குது கார்டனில். இங்கே டாப் ஆஃப் த பில்டிங், அதில் லிஃப்ட்லேருந்து பார்க்கும்போது த ஃபவுண்டைன், த நார்மல் வியூ இது. இங்கே கார்டனை பார்க்கும்போது லிஃப்ட் மூவ் ஆகிட்டே இருக்குது, மேலேங்களையும் மூவ் ஆகிட்டே இருக்கும். டாப்பில் இருந்து இந்த ஃபவுண்டைனை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 60 டிகிரின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா, 60 டிகிரி. அதே இது 2 minutes லேட்டர், 2 நிமிஷத்துக்கு பிறகு 2 minutes லேட்டர் இது என்னாகும், மேலேருந்து அப்படி கீழே இறங்கும். சரிங்களா, இறங்கும்போது இந்த ஒரு பொசிஷனுக்கு, இந்த ஒரு பிளேஸில் வந்த பிறகு அதே ஃபவுண்டைனை திரும்ப பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ரெடியூஸ்டு டு 30. இந்த நார்மல் வியூ, எப்பயுமே நார்மல் வியூ போட்டுக்கணும். அப்போ ரெடியூஸ்டு டு 30 டிகிரி. அதே ஃபவுண்டைனை மேலேருந்து பார்க்குற 60 டிகிரி, இதான் ஃபவுண்டைன். இது வந்து பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குது. அதில் டாப்லேருந்து ஃபவுண்டைனை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் 60 டிகிரி டிப்ரெஷன் இருந்துச்சு. அதே ஒரு 2 minutes லேட்டர் அப்படி என்ன டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது இதனுடைய பொசிஷனில் இருந்து அதே ஃபவுண்டைனை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30 டிகிரி. சரிங்களா, இப்போ மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்து இந்த டவரோட ஹைட் எவ்வளவு அப்படின்னா 90 feet. இந்த டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரோட ஹைட் வந்து, பில்டிங்கோட ஹைட் வந்து 90 feet கொடுத்துருக்காங்க. 90 feet டவருடைய பில்டிங்கில் ஒரு லிஃப்ட் இருக்குது. டாப்லேருந்து மேலே நிற்கும் போது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு ஃபவுண்ட் த ஃபவுண்டைனை பார்க்குறது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 60. ஆஃப்டர் 2 minutes த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் த பில்டிங் ஃப்ரம் த லிஃப்ட் இஸ் 30 டிகிரி ரெடியூஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பில்டிங் அண்ட் த ஃபவுண்டைன் இஸ் 30√3. இது மூணுமே கொடுத்துருக்கு. சரிங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். 2 நிமிஷத்தில் 2 minutesல இங்கேருந்து இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்துச்சு, 2 minutes லேட்டர் இந்த பிளேஸுக்கு வந்துருச்சு, அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்ன தெரியும், 19 கொடுத்துட்டாங்க டோட்டல். அப்போ இது எக்ஸ் போச்சுன்னா இது 90 மைனஸ் எக்ஸ். 90 மைனஸ் எக்ஸ். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த டிப்ரெஷன் ஆங்கிளும் மேலே இருந்து ஃபவுண்டைனை பார்த்தாலும் ஒன்று தான், ஃபவுண்டைன்லேருந்து மேலே பார்த்தாலும் ஒன்று தான். என்னது ஆங்கிள் 60 டிகிரி. சரிங்களா, அடுத்து இங்கே 30 டிகிரினா இது என்னது 30 டிகிரி. 30 டிகிரி, இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு 30 டிகிரி. இப்போ 2 போய் மார்க் பண்ணது கரெக்டாக மார்க் பண்ணணும். இது 2 பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போ இந்த ஆங்கிள் 30னா இது 30. அடுத்து இது பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல் லைன்னா இது 60 டிகிரினா இந்த லைன் எங்கே இருக்கோ அதில் இருந்து உள்ளது 60 டிகிரி. இப்போ என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து இந்த பாயிண்ட் வேணால் டின்னு வச்சுங்க, அது நமக்கு தேவையில்லை. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளை வச்சே முடிச்சிடலாம். இப்போ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் தீட்டா எவ்வளவு, இந்த ஏபிசி தீட்டா எவ்வளவு 30 டிகிரி. இந்த கோடு மட்டும் பாருங்கள், இது 30. இந்த இதில் பேரலல் லைன், இது 30ன்னு இந்த கோடை டச் பண்ணுற ஆங்கிள் தான் 30. அப்போ தீட்டா ஈக்குவல் டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா எவ்வளவு 30. ஆப்போசிட் என்னது, இங்கேருந்து வர்ற டிஸ்டன்ஸு எக்ஸ். 2 minutesல எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா தி ரிமைனிங் டிஸ்டன்ஸ் டோட்டல் 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆப்போசிட் 90 மைனஸ் எக்ஸ். adjacent, இந்த triangle adjacent 30√3. அப்போ tan theta is equal to opposite side by adjacent is equal to opposite என்னது 90 minus x, adjacent என்னது 30√3, tan of 30 degree. சரிங்களா, tan 30 என்னது 1/√3. இப்போ 90 minus x by 30√3. இந்த √3 மேலே போகும் இல்லையா, கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்குது, 1 = 90 - x/13 இருக்கு. இதை அப்படி கிராஸ் பண்ணால்
30 = 90 - x. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒன்று தான் 30 - 90 = -x. அப்போ -60 = -x. அப்போ x என்ன? therefore x என்ன கிடச்சிருக்கு? 60 ஃபீட். சரிங்களா? எக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட்டு? ஸ்பீடுக்கு அப்போ ஏதாவது 2 நிமிஷத்தில் 2 மினிட்ஸில் இவ்வளோ தூரம் கடந்துருச்சு. அப்போ 2 மினிட்ஸ் டைம் 2 மினிட்ஸ், இங்கேருந்து வந்த டிஸ்டன்ஸு எக்ஸ். சரிங்களா? அப்போ ஸ்பீடு சீக்கிரம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்பீடு சீக்கிரம் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு தான் கேள்வி. சரிங்களா? இப்போ இந்த லிஃப்டோட ஸ்பீடு என்ன? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கேருந்து வர்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு? எக்ஸு. சரிங்களா? எக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்? எக்ஸு பை எவ்வளோ மினிட்ஸு? 2 மினிட்ஸ். ஆனால் எக்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு? 60 ஃபீட் பை 2 மினிட்ஸ். அப்போ இது 2 அடிச்சுட்டா என்ன வரும்? 30. அப்போ என்ன வரும்? 30 ஃபீட் பை மினிட்ஸ். ஏன்னா இது ஃபீட்டில் இருக்குது, மினிட்ஸில் இருக்குது. அப்போ ஃபீட் பை மினிட்னு போகிறோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் த = 30 ஃபீட் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 30 ஃபீட் டவுன் ஆகுது. சரிங்களா? ஓகேவா? இந்த 2 ட்ரையாங்கிளை போட்டு குழப்ப வேண்டியதில்லை. இது எக்ஸு, இதுக்கு வர்றதுக்கு டிஸ்டன்ஸு எக்ஸு, இதுக்கு டைம் எடுக்கிறது எக்ஸ் 2 மினிட்ஸ். அப்போ ரிமைன் 19 கொடுத்தோம்னா 90 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கிள் 30 ஆப்போசிட் அட்ஜசன்ட் இதுலேயே முடிச்சுட்டா டிஸ்டன்ஸ் ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டு என்ன பண்ணிடலாம்? அதை அப்படி தூக்கி கேன்சல் பண்ணிவிட்டு 30 ஃபீட் பர் மினிட்னு வரும். அப்போ ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் = 30 ஃபீட் பர் மினிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.